யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் ஆயிருக்கு. ஓகே, அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுனால அடுத்த 10 யூனிட்டுக்கு அவர்களுக்கான கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 47 ரூபாய் மட்டும்தான். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த இலவச மின்சார திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு, கடந்த ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியிலிருந்து 100 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிச்சாங்கல்ல, அப்போதிலிருந்தே கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பங்கள் மின்சார கட்டணமே கட்டுவதில்லையா. அவங்க வந்து அந்த 100 யூனிட்டுக்குள்ள அவங்க பயன்படுத்திட்டாங்க, அதனால அவங்க மின் கட்டணமே கட்டுவதில்லை. அப்படி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசாங்கத்தில் 200 யூனிட் கொடுத்ததுனால இன்னும் அவங்களுக்கு அவங்க ஃப்ரீயா 200 யூனிட் வரை கட்டணத்தை மின்சாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 100 யூனிட் கொடுத்த வரைக்குமே ரொம்ப பேர் பயன்படுத்தலை, மின் கட்டணம் கட்டலை. இப்போ 200 யூனிட் இலவச மின்சாரம் கூட அறிவிக்கப்பட்டிருப்பதால் இன்னும் சில பேர் ஆட் ஆகுவாங்க. ஓகேவா? அந்த அடிப்படையில் 210 யூனிட் மட்டும் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய கட்டணம், அவங்க கட்ட வேண்டிய கட்டணம் எவ்வளோ? 47 ரூபாய் மட்டும் தான். ஒரு வீட்டில் 220 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு கட்டணம் வந்து 94 ரூபாய். ஓகே, 225 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவர்களுடைய மின் கட்டணம் வந்து 118 ரூபாய். 230 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவர்களுடைய கட்டணம் 141 ரூபாய். 240 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் ஆயிருக்கு, அவர்களுடைய கட்டணம், அவர்களுக்கான செலுத்த வேண்டிய கட்டணம் வந்து 188 ரூபாய். ஒரு வீட்டில் 250 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அவர்கள் கட்ட வேண்டிய மின் கட்டணம் 235 ரூபாய். ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு 10 யூனிட்டுக்கும் 47 ரூபாய் ஆட் ஆகிட்டே போகும். ஓகே, 260 யூனிட்டுக்கு 282 ரூபாய், 270 யூனிட் பயன்படுத்தினா 329 ரூபாய், 275 யூனிட் பயன்படுத்தினாக்கா 353 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா 300 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தா 470 ரூபாய் தான். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம்னால 400 யூனிட் வரைக்கும் அந்த மின் கட்டணம் ஒரு பெரிய லெவலில் ஹைக்குன்னு சொல்ல முடியாது, நார்மல் தான். ஓகே, ஏன்னா ஒரு யூனிட்டோட ரேட் வந்து 4 ரூபாய் 70 பைசா அடிப்படையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து 325 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய கட்டணம் 588 ரூபாய். 350 யூனிட் அவங்க வீட்டில் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய கட்டணம் 705 ரூபாய். 375 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அவர்களுடைய மின் கட்டணம் தெரியுமா? 823 ரூபா கட்டணும். அடுத்து 400 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் ஆயிருக்கு, இப்போ அவர்கள் கட்ட வேண்டிய மின்சார கட்டணம் 940 ரூபாய். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 401 முதல் 500 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கான மின்சார கட்டணம் 6 ரூபாய் 30 பைசா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 401 ஸ்லாப் மாறுது 6.30 பைசா. அப்போ ஒரு வீட்டில் 410 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவர்களுடைய மின்சார கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 400 யூனிட்டுக்கு 940 ரூபாய். இப்போ இந்த 10 யூனிட்டுக்கான கட்டணம் 63 ரூபாய். ஸோ 1003 ரூபாய் அவர்களுக்கான மின்சார கட்டணம். அதாவது 410 யூனிட் மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான மின்சார கட்டணம் 1003 ரூபாய். ஓகேயா? இப்போ இன்னொரு வீட்டில் 420 யூனிட் மின்சாரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அவர்களுக்கான கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 1066 ரூபாய். ஒவ்வொரு 10 யூனிட்டுக்கும் 63 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அடுத்து பாருங்க, ஒரு வீட்டில் 430 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அவர்களுக்கான கட்டணம் 1129 ரூபாய். இன்னொரு வீட்டில் 440 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த வீட்டுக்கான அவர்கள் கட்ட வேண்டிய மின்சார கட்டணம் 1192 ரூபாய். ஓகேயா? இப்போ இன்னொரு வீட்டில் 450 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ